வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: ஒவ்வொருவரும் சமுதாயத்தை மதிக்கும் அளவே சிறப்போடு வாழ முடியும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை உலகில், எனினும் நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மட்டும் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழ உள்ளோர் அனைவரும் ஒன்று கூடி வகுத்திருப்போம் ஒரு திட்டம், வளமாய் வாழ என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? தான், சமுதாயம், இயற்கை என்ற அந்த மூன்று அமைப்புல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. தனி மனித ஒழுக்கத்துக்காக வள்ளலார் 43 ஒழுக்க பண்பாடு கொடுத்திருக்காங்க. அதை சுருக்கி 14 ஒழுக்க பண்பாடாக சாமிஜி கொடுத்தாங்க. அதையும் சுருக்கி 7 ஒழுக்க பண்பாடா கொடுத்தாங்க. 5 ஒழுக்க பண்பாடாக்குனாங்க. சித்திரை திங்கள் தாரண ஆண்டு முதல் தேதி 2 ஒழுக்க பண்பாடாக நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சுவாமிஜி நமக்கு தியானத்துல 3 முறை சேர்த்து கொள்ளுங்க. ஒட்டுமொத்த உலக நூல்களும் இந்த 2 ஒழுக்க பண்பாட்டை தான் நமக்கு கொடுத்திருக்கு என்று சாமிஜி நமக்கு விளக்குனாங்க. இறை தத்துவம் 16, இயற்கையின் இயக்க ஒழுங்கு 4, இயற்கையின் இயக்க கணிப்பு 4, இயற்கையின் இயக்க நியதி 4, இயற்கையின் இயக்க வேறுபாடு 4. இந்த இறை தத்துவம் 16 உணர்ந்து நாம வாழணுங்க. சமுதாய இணக்கத்துக்காக சாமிஜி வாழ்க்கை தத்துவம் 12 கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை தத்துவம் 12 பார்க்கிறதுக்கு முன்னாடி சாமிஜி நமக்கு இந்த வாழ்க்கை தத்துவம் 12 விளக்கறதுக்கு முன்பு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஆறு தண்ணீர் நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு பரிசல் மூலமாக பரிசல் ஓட்டி அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு பரிசல் ஓட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ படித்த ஒரு இளைஞன் அந்த பரிசல்ல ஏறுறான். அந்த பரிசல் மூவாயி வந்துட்டே இருக்கு. அந்த பரிசலை ஒரு இளைஞன் ஓட்டி கொண்டு போறான். அந்த துடுப்பை போட்டு அந்த பரிசை மறுகரைக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். அப்போ அந்த பரிசல் நடு ஆற்றுக்கு வருது. வர்றதுக்குள்ளேயே இந்த பரிசல் புறப்பட்டதுல இருந்தே அந்த பரிசல் ஓட்டிக்கிட்ட, உனக்கு தமிழ் தெரியுமா, ஆங்கிலம் தெரியுமா, உனக்கு சரித்திரம் தெரியுமா என்று தனக்கு தெரிந்த அனைத்தையுமே தெரியுமா 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 என்று அந்த பரிசல்ல மறுகரையை கடக்கிறதுக்காக அமர்ந்த பயணி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தன்னிடக்கு என்ன தெரியுமோ அத்தனையும் அந்த பரிசல் ஓட்டிக்கிட்ட தெரியுமா தெரியுமா என்று கேட்கும்போது அவன் எனக்கு தெரியாது தெரியாதுங்கிறான். கணக்கு தெரியுமான்னா கணக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் இதில் சில்லறை போட்டு வச்சிருப்பேன், அடுத்த கரைக்கு போன உடனே அவங்க காசை போட்டுட்டு அவங்க சில்லறை எடுத்துக்குவாங்க என்று சொல்றான். அப்போ நடுக்கரைக்கு போகும்போது பரிசல் ஓட்டி இந்த பரிசலை எடுத்து கொஞ்ச தூரத்திலேயே இந்த பரிசல்ல ஒரு பெரிய ஓட்டை விழுந்துருச்சு. அந்த ஓட்டைய தன்னுடைய 2 காலால அடைச்சு மறுகரைக்கு எப்படியாவது இந்த இளைஞனை கொண்டு போய் சேர்த்தணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்துல போய்கிட்டே இருக்காங்க. நடு ஆறு வரும்போது அந்த பரிசல்ல ஓட்டை பெருசாகி அந்த பரிசல் அப்படியே தண்ணியில மூழ்க ஸ்டேஜ் இருக்கு. அப்போ இந்த பரிசல் இனி நமக்கு பயன்படாது, மறுகரைக்கு நாம நீந்திதான் போகணும். எனக்கு நீச்சல் தெரியும், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று அந்த பரிசல் ஓட்டி கேட்கிறான். எனக்கு நீச்சல் தெரியாது என்று சொல்றான். வாழ்க்கையில நம்ம எல்லாம் தெரிந்திருந்தோம். இந்த வாழ்க்கை தத்துவம் 12 நாம தெரிந்து அதை கடைபிடித்து வாழல என்று சொன்னா அந்த ஆத்துல அகப்பட்ட துடுப்பு போல. துடுப்பு எப்படி அந்த தண்ணீர்ல வேகமா ஓடிக்கொண்டிருக்க தண்ணீர்ல துடுப்பு விழுந்தது அப்படின்னு சொன்னா அது எப்படி அடிச்சுக்கிட்டு போகுதோ அதே போல நம்முடைய வாழ்க்கை என்று சாமிஜி சொல்லுவாங்க.
வாழ்க்கை தத்துவம் 12, தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறி 3, அறிவுநிலை படிகள் 3 என்று சுவாமிஜி நமக்கு இந்த வாழ்க்கை தத்துவம் 12 மனவளக்கலையில கொடுத்திருக்கிறாங்க. இதை நாம தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில கடைபிடித்து வாழும்போது சமுதாய இணக்கத்தோடு நம்ம வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க